மாடு நல்லா கிரு கிராஸ் ஆனது. ஆமா கிரு கிராஸ். என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 35 ரூபா. 35 ரூபா சொல்றீங்க. ஃபைனலா என்ன ரேட்னா கொடுப்பீங்க? எவ்வளவு? 32 கொடுத்துருவீங்க. பால் எத்தனை லிட்டர் வருதுண்ணே இதுல? பால் 10 லிட்டர். பால் 10 லிட்டர் இருக்கு. ஒரு வேலைக்கா நாளைக்கா? ஒரு நாளைக்கு. சரி. எத்தனை பல்லு மாடுனா இருக்கு? கடப்பல்லு தானே. முத ஈத்தா ரெண்டாவது ஈத்தா? மூணாவது ஈத்து. சரி. இது கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டிங்க? அது காளாங்கண்ணே. இது நீங்க வாங்கி வளர்த்தீங்களா இல்ல வியாபாரத்துக்காண்டி வாங்கி வளர்த்தது தானே? அப்ப நீங்க சம்சாரி வந்து கொண்டு வந்துருக்கீங்க. சரி. ஃபைனலா 32 ரூபானா கொடுப்பீங்க. அது குறைஞ்சது கொடுக்க முடியுமா? அது குறைஞ்சு கொடுக்க முடியாதுண்ணே. பால் எதுவும் டிகிரி அடிச்சு பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் நீங்க ஊத்துனது இல்லண்ணே. நீங்க அப்புறம் மக்கள்கிட்ட தான் ஊத்திருக்கீங்க. டிகிரி அந்த மாதிரி இதுக்கு ஊத்துனது கிடையாது. அதான் நல்ல கலர்ல ஒரு பசுமாடு ஒண்ணு வச்சிருக்கீங்க. ஜெர்சி. முத ஈத்தா ரெண்டாவது ஈத்தா? மூணாவது ஈத்து. பொட்டை கண்ணுக்குட்டி மாடும். ஓ, வாங்குறவங்களுக்கு பொட்டை கண்ணுக்குட்டி லாபம். என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? 31 சொல்லி 22 ரூபா சொல்லியாச்சு. 31 சொல்லி 28 சொல்லியாச்சு. பால் 7 லிட்டர். பால் 7 லிட்டர் இருக்குண்ணே. ஒரு நாளைக்கா வேலைக்கா? ஒரு நேரத்துக்கு 2 நேரத்துக்கு சேர்ந்து. பல்லு எத்தனாவது பல்லு? பல்லு சேர்ந்துட்டு மூணாயிரத்துல பல்லு சேர்ந்துருமா? சில மாடுக்கு சேர்ந்துரும்ண்ணே. சரி. ஃபைனலா 28னா கொடுப்பீங்கண்ணே. அது கீழே குறைஞ்சு கொடுக்க முடியுங்களா? சரி. இந்த மாடு டிகிரி அடிக்குமா? அடிக்கும்ண்ணே. இல்ல ஜெர்சி சிந்துலாம் சொல்ல டிகிரி அடிக்கான்னு சொல்லுவாங்க. டிகிரி அடிக்கும். சரி. நல்ல மாடுங்க. உள்ள மாடு நல்ல. கண்ணுக்குட்டியும் பரவாயில்ல, நல்லா இருக்கு பாக்க. நல்லா அது அழகா வளர்த்து எடுத்து போட்டு அண்ணா வணக்கம். வணக்கம் ஐயா. எங்க இருந்து வரீங்கண்ணே? நம்ம ஆலங்குளம் பக்கம் அகரம். ஓகே சரிண்ணே. இது என்ன வகையை சார்ந்த மாடுண்ணே? சிந்து தானே. ஜெர்சி கிடையாது, சிந்து. கிராஸ் டைப் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. நல்ல ஒரிஜினல் சிந்து. என்ன எத்தனை லிட்டர் பால் சொல்லிருக்காங்கண்ணே? 10 லிட்டர் பால் சொல்லிருக்காங்க. 10 லிட்டர் பால் ஒரு நாளைக்கானே? ஆமா, ஒரு நாளைக்கு. இது எத்தனாவது ஈத்து மாடுண்ணே? மாடு 3வது இருக்கும். எத்தனாவதுண்ணே? 3வது ஈத்து மாடுண்ணே. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டிண்ணே? காளாங்கண்ணே. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 45 ரூபா சொன்னேன். 45 ரூபா சொல்றீங்க. ஃபைனலா என்ன ரேட்னா கொடுத்துருவீங்க? 42 கொடுத்துடலாம். எவ்வளவு? 42 கொடுத்துடலாம். 42 கூட கொடுத்துருவீங்க. அது கீழே குறைய முடியாது. அது கீழே குறைய முடியாதுண்ணே. எத்தனை பல்லுண்ணே இது? பல்லு 6 பல்லு. 6 பல்லு மாடுண்ணே. 6 பல்ல 3வது தான் ஏறிருக்கேன். சில மாடுலாம் 6 பல்லு பல் போடமுனே ஏறிரும். சரிண்ணே. ஆனா நல்லா ஹெச்அப் பண்ணி வாங்கிட்டு போறீங்க. என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? 22. எத்தனை? 22. நீங்க என்ன ரேட் கொடுத்தீங்க? 22 தான் கொடுத்தீங்கண்ணே. அவங்க சொன்னது 22 தானா? குறைக்க முடியலையே. 23 சொன்னாங்க. நீங்க 22 ரூபாய் வாங்கிட்டு போறீங்க. பால் எவ்வளவு இருக்கும்ண்ணே? கிடாரி தானே. சரி. எத்தனை பல்லானு? எத்தனை பல்லு? பல்ல பாக்கல. என்ன பல்லு பாக்கலையோ? சரி. எத்தனை வருஷம் மாடு இது? வருஷம் சொன்னாங்களா உங்ககிட்ட? 2.5 வருஷம் இருக்கும். அப்பனா நான் ஒரு 6 மாசத்துக்குள்ள சென்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. செனை பிடிச்சுன்னு சொல்லிருக்காங்கண்ணே. நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா? செனை பிடிச்சிருக்கா வச்சிருக்காரு? டாக்டர் போய் பார்த்தா தான் தெரியும்ண்ணே. ஒரு அருமையான ஒரு காளமாடு ஒன்று வந்திருக்கு. 3 வருஷம் ஆகுதான். 3 வயசு, அதான் 3 வருஷம். மாடு வந்து பார்க்க நல்ல ஒரு பியூர் வெள்ளையில பார்க்க அழகா இருக்குது. வண்டி மாட்டுக்கு பழகின மாடு. கொத்த மாடா வாங்கிட்டு போறாங்க. எதுக்குன்னு தெரியல. இப்போ வீட்டில் ஒரு மாடு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் 45 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாங்க. 50 ரூபா சொன்னதை 45 ரூபா சொல்லி வாங்கிட்டு போறாங்க. பார்க்க அழகா அருமையா இருக்கு மாடு. நல்ல ஒரு காளையா இருக்கு, பிரம்மாண்டமா.
காளமாட்டு வியாபாரி அண்ணன் சுப்பண்ண மாடை வந்து எடுக்க வந்திருக்கோம். அண்ணன் நீங்க எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 7 மாடு. 7 மாடு கொண்டு வந்தீங்க. இந்த 2 மாடு தான் மீதி நிக்குதோ? மத்த மாடு எல்லாமே வெட்டு மாடு. கொடுத்துட்டோம். ஓ, அதனால கொடுத்துட்டீங்கண்ணா. கம்சாரி மாடு வாங்கினாலே ஆளே இல்லை. கம்சாரி மாடு வாங்க ஆள் இல்லை. இது நம்ம வாங்குறதுக்கு கொஞ்சம் தப்பு தான். நம்ம ஆசையில தான் வாங்கிட்டு வரோம். சரி சரி. இவங்க யாரும் மாடு வாங்குறவங்க ஆசைக்கெல்லாம் வரல. மாடு வந்து வாங்குறதுக்கு இன்னைக்கு ஆள் இந்த அளவுக்கு யாரும் இல்லை. சம்சாரி மாடு வந்தாலும் குறைச்சு கேட்காங்க. குறைச்சி எவ்வளவு கேட்டாங்க? 60,000 தரியா? 50,000 தரியாங்க. நீங்க எவ்வளவு சொன்னீங்க? நான் 95,000 சொன்னேன். 95,000 சொன்னீங்க. 50,000 கேக்குறாங்களா? கேட்காங்க. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் ராக்கெட் வச்சாலும் எட்டாவது போலயே. சரி, அவன் வழியில போறவன் கேட்க மாட்டேங்கான்னு சொன்னே கேட்கான். நீங்க என்ன ரேட்னா ஃபைனலா கொடுப்பீங்க? ஃபைனலா என்ன ரேட்னா கொடுக்கலன்னா அனுசரிச்சு கொடுத்துடலாம். ஒரு 85 ரூபாய் அனுசரிச்சா கொடுத்துடலாம். என்ன ரேட்னா கொடுப்பீங்கண்ணா ஃபைனலா? 85 ரூபாய் அனுசரிச்சா கொடுத்துடலாம். ஒரு 85 ரூபா கொடுத்துடலாம். ஆமா. சரி சரி. இது என்ன மாட்டுக்கு பழகிருக்காங்க? இத உழவு அடிச்சிருக்காங்க. உழவு வச்சிருக்காங்கண்ணா. வண்டி அடிச்சாங்க தெரியல. என்னன்னா வண்டி அடிச்சாங்க தெரியல. உழவு நல்லா அடிச்சிருக்காங்க. உழவு நல்லா அடிச்சிருக்காங்க. ஆமா. விவசாயத்துக்கு வாங்கிட்டு போறவங்களுக்கு நல்ல லாபமா இருக்கும். நல்ல மாடா இருக்கும். பின்புருக்கும் நல்ல மாடா இருக்கும். இது காங்கேயத்துல கிராஸா? காங்கேயமா? காங்கேயத்துல கிராஸ். காங்கேயத்துல கிராஸ்னு. இப்ப கல்காட்டு மாடு மாதிரி. கல்காட்டு மாடு. சரி சரிண்ணா. சரி சரி. அமர்புல்லு. மணப்பாறையில வாங்கப்பட்ட பாடு பெரிய பாடு. இங்க நாய் கூட காணும். மணப்பாறை தந்த பெரிய சந்தான இருக்கு. யாரு எதுக்கு கேட்கறதே இல்லைங்க. இது எத்தனை பல்லு? 4 பல்லுண்ணே. 2 பேரும் பல்லு தான். அப்படின்னா 6 வருஷத்துக்குள்ள 4 வருஷத்துக்குள்ள இருக்குமா? ஆமா, அவ்வளவுதான் இருக்குண்ணே. ஃபைனலா 85 ரூபா கொடுத்துருவீங்க. அது கீழே குறைச்சதை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. நல்ல வண்டி உழவுக்கு அதிகம். நல்ல அருமையான மாடு. பார்க்கவும் நல்ல கொம்பெல்லாம் ரொம்ப அழகா இருக்குண்ணே பார்க்கலாம். தாத்தா வணக்கம். எங்க இருந்து வரீங்க? நாங்க டவுன்ல இருந்து வரோம். டவுன்ல இருந்து வரீங்க. வியாபாரியா நீங்க? சம்சாரியா? வியாபாரியா சம்சாரியா? நாங்க சம்சாரி. சம்சாரினே. என்ன மாடு வாங்கிருக்கீங்க? இது என்ன வகையை சார்ந்தது? பாருங்க. இல்ல என்ன வகையை சார்ந்தது? ஜெர்சியா? ஜெர்சியா இல்ல சிந்து மாடா? சிந்து மாடு தான். சிந்து மாடுண்ணே. என்ன ரேட்டு கொடுத்து வாங்கிருக்கீங்க தாத்தா? நாங்க 30 ரூபா கொடுத்துருக்கோம். 30 ரூபா கொடுத்தீங்க. என்ன ரேட்டு சொன்னாரு அவரு? என்ன ரேட்டு சொன்னாரு? 33 ரூபா சொன்னாரு. 33 ரூபா சொன்னாரு. 3 ரூபா தான் நான் குறைக்க முடிஞ்சோ? 3 ரூபா தான் குறைக்க முடிஞ்சா? ஆமா. அதுக்கு குறைக்க முடியல. அதுக்கு இதா இருக்கு. சரி சரி. பால் எத்தனை லிட்டர் பால் இருக்கு தாத்தா? பால் 7 லிட்டர் இருக்கு. 7 லிட்டர் இருக்குன்னு சொல்லிருக்காரு. 7 லிட்டர் இருக்குமா? நாங்க கருத்துல பாக்கல. இல்ல 7 லிட்டர் ஒரு கணிப்பு உங்களுக்கு தெரியுமா இருக்குமான்னு? எடுக்காருக்கும் நம்ம யோகம் போல இருக்கு. யோகம் போலதான் இருக்கு. சரி சரி சரி. என்ன கண்ணுக்குட்டி? கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? கட்டி அவன் யோகம் போல கலக்கலங்கிற மாதிரி மாடி யோகம் போல கலக்கணும். சரியா சரி. இது கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? பொட்டை கண்ணுக்குட்டி தானே? சரி. எத்தனை வருஷம் இருக்கும் இந்த மாடு? மாடு முடிச்சிருக்கு. 3ஆவது ஈத்து. எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் இருக்கும்? அது வருஷம்லாம் என்ன இருக்கு தெரியல. என்ன பல்லு சேர்ந்துட்டா சேரலையா? சேர்ந்துருச்சுண்ணே. பாட்டு 3 ஈத்து ஆயிட்டலாம். 3 ஈத்து ஆயிட்டா சேர்ந்துருண்ணே. சில இது 3 ஈத்துல சேர்ந்துருமோ? எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? தனியத்தை கட்டிட்டு இருக்கு. மாடு எத்தனை மாடு வச்சிருக்கீங்க வீட்டுல? எங்க ஊர்ல 4 மாடு. எத்தனை? 4 மாடு. இதோட சேர்த்து 5வது மாடா இது? ஆமா. மாட்டு பால் இப்ப மாட்டு வளர்ப்புல லாபம் இருக்கா இல்லையா தாத்தா? லாபம் இல்ல. எங்களுக்கு வேற பொழப்பு இல்ல. நாங்க அதோட நாங்க கை கட்டி நிக்க போறதில்ல. கட்டியல அதனால அந்த மாட்டோட கிடந்து விட்டு கிடக்கும். ஆமா. முன்னாடி இருந்த லாபம் இப்ப இருக்கா இல்ல? இப்போ லாபம் கொஞ்சம் கூட இருக்கா குறையா இருக்கா? முன்னாடி எப்படி இருந்துச்சு லாபம்? முன்னாடி இருந்த கதை வேற இப்போ கதை வேற. இப்போ முன்னாடி 35 ரூபாய்க்கு இருந்து ஒரு படம் புண்ணாக்கு. இப்போ 2000 ரூபாய் இருக்கு. அப்ப எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும். கண்டிப்பா. லாபம் அந்த அளவுக்கு இல்ல. புண்ணாக்கு 2000 ரூபாய். 2000 ரூபாய். கோதம்பு கூட 1500 ரூபாய் இருக்கு. சரி சரி சரி. சும்மா நேரத்தை கழிக்குது. இப்படி இளவட்டெல்லாம் வளர்த்துட்டு படிக்க வச்சுட்டு வேலையும் இல்ல ஒண்ணும் இல்ல. இந்த மாடு அதனாலதான் மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க. யாரையும் நம்ப கூடாது. நம்ம உழப்புல இருந்துக்கலாம். அதனால மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க. அதான் விடவும் முடியாது. இத கடைசி வரைக்கும். ரைட். இதையா வேற எங்கிட்ட ஒண்ணுக்கு அவ்வளவுதான். இப்போ கொஞ்ச நாளா என்னன்னு தெரியல, மேலப்பாளையத்துல அதிகமான எருமைகளும் எருமை கன்றுகளும் வந்துகிட்டு இருக்கு.
எப்படி இவ்வளவுக்குள்ள ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. எருமைகள் வந்து பார்க்க அழகாகவும் நல்ல ஒரு தோட்டத்திலையும் அதிக பால் கொடுக்கக்கூடிய தருணம் உள்ள எருமைகளும் அதிகமா வந்துட்டு, வளர்ப்பு கன்றுகளும் அதிகமா வந்துட்டு, பால் மாடுகளும் காளை மாடுகளும் இருக்க குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனா எருமைகள் இப்போ அதிகமா இருக்கு. 3 வாரமா வந்து மேலப்பழம் என் சந்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. எல்லாத்தையும் கேட்டு பார்த்தாச்சு. பார்ப்போம். இன்னும் சந்தைகள் கூடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. கூடாம எங்க போயிரும்? கண்டிப்பா கூடும். கைத்தார் பக்கம் ஆச்சி வரும். கைத்தாறு பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க. இது என்ன ரேட்டு கொடுத்து வாங்கினே மாட்டேன்? நான் மாடு வந்து 27 கொடுத்து வாங்கியிருக்கேன். 28 சொன்னாங்க, 30 ரூபா சொன்னாங்க. நான் வாங்கல கட்டல. எனக்கு 27னா கொடு, இல்லைன்னா மாடு வேண்டான்ட்டு வந்தேன். சரி இந்தாங்க கொடுத்துட்டாங்க. மத்த மாட்டுல இருந்து இந்த மாட்டை முடியா வாங்கிருக்கீங்க? இதுல அப்படி என்ன விசேஷம்? இதுல என்ன விசேஷம்னா, இதுல வந்து இந்த சுழி வந்து அந்த அந்த அசவுல கிடக்கக்கூடாது. இந்த பக்கம் இருக்கிறதுனால நமக்கு எந்த பிராவளமும் வராது. நீங்க சுழி பாப்பீங்கன்னு? ஆமா, சுழி பார்த்து வாங்கணும். ஏமா நான் இப்போ ஒரு மாடு சுழி மாட்டை கொண்டு வந்து வித்துட்டு இந்த மாட்டை வாங்கிடுறேன். ஏன் சுழினால என்ன? என் வீட்டுலதான் பிறந்துச்சு. சுழி இருந்துச்சுன்னா எவ்வளவு வருமானம் வந்தாலும் அது தங்காதுன்னு சொல்லுவாங்க. ஓஹோ. அந்த அசவு சுழி, அதாவது அந்த கால் நடக்கிற இடத்துல இருந்தா அது அசையாம செலவு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை காமிக்கலாமா? சுழியே என்ன இருக்குல்ல, இந்த இடம் நான் நேரம் நிக்க, இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த சுழி அந்த இடத்துல, இந்த சுழி வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இதுக்கு பேர் தான் அசவு சுழி. இந்த சுழின இது வந்து நல்ல சுழி. இது நல்ல சுழி. இந்த அசவு சுழி இந்த முதுகு பக்கத்துல இருக்கக்கூடாது. இந்த கால் நடக்கையில அசையும். இப்படி இந்த காலை இப்படி வைக்கும் போதெல்லாம் அசையும். அப்படி அசையக்கூடாது. அப்படி அசைஞ்சா அது வந்து அசையாத நம்ம வருமானத்தை இழுக்கும் அப்படின்னு. வேற எங்கெல்லாம் இருக்கக்கூடாது சொல்லி? இதுல இருக்கக்கூடாது, மண்டையில இருக்கக்கூடாது, வேற வால்ல இருக்கக்கூடாது. இந்த 3 இடத்துலயும் சொல்லி இருக்கக்கூடாது. இது என்ன ரேட்டு சொன்னாங்க? பால் வந்து 4 3 6 இருக்குன்னு இருக்காங்க. நான் 6க்கு இல்ல 2க்கு இதுதான் மதிச்சு மாட்டை வாங்கியிருக்கேன். பின்னால சென்னை இருக்குன்னு இருக்காங்க. அது ஆண்டவன் சரி தெரியும். நம்ம இனிமே போய் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணி அதுக்கு மாத்திரை கொடுத்து அது முடையடிச்சுன்னா அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து போட்டா சேனை. எத்தனை பால் மாடு வச்சிருக்கீங்க வீட்டுல? நான் வீட்டுல ஒரு மாடு இருக்கு. ஒரு மாட்டை கொண்டு வந்து வித்துட்டு ரெண்டாவது மாடு வாங்கிட்டு போறேன். மாடு பால் எத்தனை வருஷமா? மாட்டு பால் வந்து எத்தனை வருஷமா? பிராயத்துக்கு பிற்பாடு மாடு எருவு மாடு வச்சிருந்தேன். அந்த எருவு மாடெல்லாம் சீசன் முடிஞ்சது. இப்போ பசு மாடு வாங்கி எனக்கு பையங்க 3 பேர் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் முடிச்சு வேற போயிட்டாங்க. நான் எனக்கு பொழப்பு வழி வேணும்ல. கண்டிப்பா நீங்க மாடு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. எப்ப எங்க 2 பேருக்கு ரோலிங் சுத்தணும், செலவு காணும். நான் அந்த மாட்டை வளர்த்துக்கிட்டு நம்ம தோட்டத்துல பில்லுப்பறை போட்டுக்கிட்டு நான் வளர்த்துக்கிறேன். நீ உங்க வீட்டு நான் இடைஞ்சலுக்கு வரமாட்டேன். வராம நான் பாக்குறதுக்காகத்தான் அந்த மாட்டை வச்சிருக்கேன். நான் ஆயுசுக்கு பிற்பாடு மாடு இருந்தா நீங்க வச்சுக்கோங்க. ஆடு இருக்கு, 2 வெள்ளாடு போட்டிருக்கேன், 2-3 குட்டி கிடக்கு. இதெல்லாம் அவத்திக்குள்ள போட்டிருக்கேன். தோட்டத்துல சோழ நாத்து போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு அதுக்கு தகுந்த தேனை போட்டு நான் அதுல வருமானம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி. கண்ணுக்குட்டி இல்லையோ? இதுல கண்ணுக்குட்டி இல்ல. என்ன செஞ்சாங்களா அதை நம்ம கேட்க முடியாது. இல்லன்றுவாங்க ஒரே பேச்சுல. கண்ணுக்குட்டி எல்லாம் பால் கறக்குமா? அதெல்லாம் கறக்கும். கை கறவை தானே. இப்ப பால்ல இருக்கா? இல்ல கொஞ்சம் பால் இருக்கு. கொஞ்சம் இருக்கு. இப்ப பால் அவங்க கறக்காம போட்டு தான் விற்பாங்க. நம்ம இனிமே போய் மாட்டு அதுக்கு தகுந்த தவிடு, புண்ணாக்கு, பருத்தி குட்டை இதுகள்லாம் போட்டு அந்த பாலை ஊற வச்சு அதுக்கு அடுத்து மாடு சென்னையா என்னன்னு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அது இல்ல சென்னைட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப யோகம் தான். சென்னை இல்ல அப்படின்னா இப்படி கதறி முடை அடிச்சிச்சுன்னா பழையபடி டாக்டர்கிட்ட கொண்டு. சில மாடுகள் வந்து சென்னை வராது அப்படிம்பாங்களா? அது வர டாக்டர்கிட்ட தான் மருந்து கொடுப்பாங்க. அது கருப்பு பையில அந்த அதுல புண்ணு கட்டி இருந்துச்சுன்னா அது செனை பிடிக்காது. அதுக்கு சோத்து கத்தால இந்த ஆணை நெறிஞ்சி இதுகெல்லாம் கொடுத்தா செனை பிடிக்கும். ஆனா கட்டி அதிகமா இருக்கிறதுல 3ல் 1 பங்கு பிடிக்காது. அந்த மாடு செனையே பிடிக்காதுன்னு. சரி. இது அப்பனா இது எத்தனை வருஷம் மாடா?
கேட்டீங்களா அதை? இது நான் கேட்கல. அது அவங்க வியாபாரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப சொல்லுவாங்க இது 2-3 ஈத்து தான் ஈனி இருக்கும்பாங்க. அவங்க போய் சொல்லுவாங்க. இது ஒரு 4-5 ஈத்து ஈனி இருக்கும். நம்மகிட்ட ஒரு 2 ஈத்து ஈண்டா போதும். இதுல உள்ள கண்ணுக்குட்டி போட்ட கண்ணுக்குட்டி இருந்தா எடுத்துக்கிட்டு நம்மளும் கழிச்சு விட்டுட்டு போயிட வேண்டியது. அவ்வளவுதான். அவ்வளவு அது ஒரு ரொட்டேஷன்ல தான் போகும். ஆமா, வேற எதுவும் வந்து பெருசா இதுல சம்பாத்தியமும் பண்ண முடியாது. அந்த கண்ணுக்குட்டி மட்டும் தான் நமக்கு கண்ணுக்குட்டி இருந்து அது மாடாகி அதுல செனை பிடிச்சி வந்துச்சுன்னா அதுதான் நமக்கு வருமானம். வேற எதுவும் வருமானம் அதிகமா இருக்கு? வராது. சரி. வணக்கம். நல்ல ஒரு ஹெச்எப் கிராஸும் ஜெர்சி எல்லாம் கலந்த மாதிரி ஒரு மாடு வச்சிருக்கீங்க. என்ன வகையை சார்ந்தது? சர்ச்சி மாடு தான். ஜெர்சி மாடு தானே? இல்ல கருப்புல எல்லாம் வருது, அதனால வந்து ஹெச்எப்பும் கொஞ்சம் கிராஸ் ஆயிருக்குமோ? அதேதான். அதே தானே? சரி சரி தாத்தா. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க இதை? 40 ரூபாய் 35 வாங்கிருக்கு. 40 ரூபா சொன்னாங்க, நீங்க 35 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. கண்ணுக்குட்டி எங்க? சென மாடு 7 மாதம் சென இருக்கு. ஓ 7 மாதம் சென. அது இனிமேதான் சென உறுதிப்படுத்திட்டீங்களா? சென கரெக்டா இருக்கு. சென கரெக்டா இருக்கு. அது எப்படி பார்த்து வாங்குனீங்க செனன்னு? நம்ம தெரியும், கையில பார்த்தா தெரியுங்க. கொஞ்சம் கையை வச்சு நோண்டி பாப்பீங்களோ? ஆமா. ஓ சரி 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 சரி. பால் என்ன பால் சொன்னாங்க? 3-2 இருக்கு. 3-2 இருக்கு. தாங்க கீழே இல்லைங்க. 35 கை கண்ணு கிடக்கு. கரையில கண்ணு. யார் மாடு? நல்ல பாளையம் விட்டு போக மாட்டேன். மாட்டு நல்ல மாட்டு. வியாபாரத்துக்கு வாங்கிருக்கீங்களா இல்ல எதுக்கு வாங்கிருக்கீங்க? வீட்டுக்கு தான் வீட்டுக்கு. வீட்டுக்குண்ணே. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க வீட்டுல? வீட்டுல 10 மாடு. வீட்டுல 10 மாடு இருக்குண்ணே. அது போக இது வாங்கிருக்கீங்க. 10 மாடை எப்படி ஒத்தையில பாக்கீங்க? ஆள் எதுவும் போட்டிருக்கீங்களா? மாடு கெட்டதான் கெட்டில தான் கிடக்கும். இல்ல ஒத்தையில அப்படின்னா சாணி எள்ளி அதை பால் கறந்தனாலும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. வீட்டுல ஆள் இருக்குண்ணே. வீட்டை மாவன் சேர்ந்து பாத்துக்கிடுவீங்க. 2 பேரும் சேர்ந்து 10 மாடு பாத்துருவீங்களோ? பரவாயில்லையே. வயசான காலத்துல நீங்க இந்த 10 மாடி பாக்குறது ரொம்ப அதிசயம் தான். ஆனா ஒரு 40 வயசுலயே ஒவ்வொருத்தங்க வந்து 1 மாடு 2 மாடை பாக்குறதே முடியலங்கிறாங்க. வயசு என்ன ஆகுது உங்களுக்கு? 75 வயசு. 75 வயசுலயே வந்து 10 மாடை பாக்குறது கொஞ்சம் நல்ல ஒரு ஆச்சரியமான. 75 ஓடிடும். 75 ஓடியா? ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் இருக்கும் உங்க வீட்டுல? போனா ஒரு நாளைக்கு 60 லிட்டர். 60 லிட்டர் வரும். என்ன செய்யறீங்க? பண்ணைகளுக்குன்னா எந்த பண்ணைக்கு ஊத்துறீங்க? எங்க ஒரு பண்ணை பக்கத்துல. ஆவினுக்கா இல்ல தனியார் பண்ணைக்கு? தனியார் பண்ணைக்கு ஊத்துறீங்கண்ணே. சரி சரி சரி. சென்னை இருக்கு. சென்னை இருக்கு, பால் இருக்கு. கொண்டு வரல. எது பாப்பா